தமிழக வெற்றி கழகத்தின் கொடிநாள் விழா விரைவில் சென்னையில் நடக்கிறதுக்கு கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க. இந்த நிலையில தான் தாவேகாவிற்கு இந்த யானை சின்னம் பொறித்த கொடி சொந்தமாகுமா என்று ஒரு வழக்கு கோர்ட்டில் தொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கொடியில் உள்ள யானை சின்னத்தை பகுஜன் சமாஜ் கட்சி, மாயா தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி பயன்படுத்திட்டு இருக்கு. எனவே விஜய் தலைமையிலான அந்த வெற்றி கழகத்தில் உள்ள கொடியிலிருந்து யானை சின்னத்தை நீக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு பல மாதமாக நடந்துட்டு இருந்துச்சு. தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தீர்ப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா தீர்ப்பு வந்த போதாங்க தெரியும். ஒருவேளை இந்த விஜய் அவர்களிடமிருந்து அந்த சின்னத்தை, யானை சின்னத்தை அகற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மேல்முறையீடுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மேல்முறையீட்டிலும் அதுபோன்று தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக விஜய் சின்னத்திலிருந்து, விஜய்க்குடைய கட்சி கொடியிலிருந்து ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கட்சி கொடி மாற்றி அமைக்கப்படும். ஆனால் தேர்தல் காலகட்டம் நெருங்கி வருவதால் விரைவான ஒரு முடிவை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா வாயிலாக போகும்போது கட்சி கொடி பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த தீர்ப்பை கொண்டே சில முடிவுகளை எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. கூடுமான வரைக்கும் அந்த கட்சியில் யானை சின்னத்தை அகற்றாத வரைக்கும் சாட்சியங்களை கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தாவேகாவோட சின்னம் யானை கிடையாது. நாங்கள் பிரச்சாரத்தை யானைக்கு பயன்படுத்த மாட்டோம், கொடியில் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கான சில காரணங்கள் இருக்கிறது என்று கூறி அதுக்கான காரணத்தை அவர்கள் கோர்ட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் சின்னமாக அவர்கள் ஆட்டோ சின்னத்தை மட்டும்தான் பயன்படுத்த இருக்கிறார்கள். ஆட்டோ சின்னத்துக்கு விரைவில் தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்ய இருக்கிறார்கள். அது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் இறுதியில் இந்த பணிகள் தொடங்கும். தற்போது முன்னேறி இருக்கும் இந்த கொடி பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்கு தாவேகா முடிவு செய்தது. தாவேகாவிற்கு யானை சின்னம் பொறித்த அந்த கொடி கிடைக்குமா, தடை வருமா என்பது சில நேரங்களில் தெரிய வரும்.